Hello friends and cuties, welcome to Glue and Glitter Scraps. நம்ம சேனல்ல முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியூஸ் வேஸ்ட்ங்கற நம்மளோட தீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம இந்த ஷெல்ஸ் வச்சு தான் அழகான கியூட்டான ரெண்டு gift பண்ண போறோம். அது என்னன்னா இதுதான். இந்த ரெண்டும் எப்படி செய்யலாம்னு பாப்போம். முதல்ல ஷெல்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒயிட் பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வைங்க. நல்ல ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட டெக்கரேஷன் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு ஷெல்ஸையும் ஹாட் க்ளூ கன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஃபெவிகாலில் ஒட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப ஃபெவிகால் அப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஹாட் க்ளூ கன்னா குயிக்காக நல்ல ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகிடும். இது மாதிரி 4 ஷெல்ஸையும் ரெண்டாக வச்சு ஒட்டிடுங்க. கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து பட்டர்ஃப்ளையோட பாடி வரைஞ்சி வைப்போம். இந்த மாதிரி பிங்க் கலரோ இல்லை உங்களுக்கிட்ட என்ன கலரில் இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை சென்டரில் மறுபடியும் ஹாட் க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா லேஸ் அழுத்தி விடுங்க, ஒட்டிக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட விங்ஸ் பாருங்கள். ஷெல்ஸ் தான் நம்ம இங்கே விங்ஸ் ஆக்கி வச்சுருக்கோம். இந்த விங்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா பட்டர்ஃப்ளைக்கு. ஸோ 2 கலர்ஸ் எடுத்து நான் பண்ணுறேன். ஒன்று வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ பென்சிலில் ஒரு இன்னரில் ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல இந்த கலரை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு அவுட்லைன். அதில் எடுத்து இந்த ஆரஞ்சு கலரை அப்ளை பண்ணி விடலாம். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. 2 பக்கமும் 2 ஷெல்லையும் நல்ல அழகாக பார்த்திங்களா, அழகாக இருக்குது. அடுத்து வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். அந்த ரெட்டை வந்துட்டு அவுட்டரில் பண்ணலாம். குட்டீஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா வாங்குகிறப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. பார்த்திங்களா அழகாக நம்மளோட விங்ஸ் ஸோ கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆரஞ்ச் அண்ட் ரெட் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தா ரொம்ப பிரைட்டாக தெரியுது. இந்த மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் பாருங்கள், ஸோ கலர்ஃபுல். இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஆண்டனா இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக பிளாக் சார்ட்டில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து அதில் ஆண்டனா மாதிரி 2 வரைஞ்சி அதை அதனுடைய ஃபேஸில் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேர்லியான ஒரு 2 ஆண்டனாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் ஷீட் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒயிட் கலர் ஷீட் எடுத்து கட் பண்ணிவிட்டு க்ரையான்ஸோ இல்லை ஸ்கெட்ச் பென்னோ வச்சு நீங்கள் அதை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தாலும் கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். ஆண்டனாவோ ஃபெவி க்ளூ போட்டு கொஞ்சம் ஒட்டிடலாம். ஃபெவிகால் இருந்தாலும் ஒட்டிடலாம். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறப்போ ஹாட்டாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். பார்த்திங்களா குட்டீஸ், அழகாகிடுச்சு. நம்ம பட்டர்ஃப்ளை வித் கலர்ஃபுல் விங்ஸ் அண்ட் க்யூட்டான ஆண்டனாவோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏதாச்சும் வீட்டில் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, நான் பார்த்திங்கன்னா குட்டீஸோட பழைய ட்ரெஸ்ஸில் சின்ன சின்னதாக பீட்ஸ் இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் பழைசாக தூக்கி போடுறப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே. அந்த மாதிரி 2 பீட்ஸ் உங்கள் வீட்டில் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி 2 பீட்ஸ் எடுத்து தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் குட்டீஸ், நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. 2 ஐஸ், 2 ஆண்டனா. அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்கலாமே, அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அதனுடைய விங்ஸில் அங்கங்கே கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டேன்.
ஏற்கனவே ஷெல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல லைனான செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன் வரைகிறது ரொம்ப அழகாகவும் வந்தது, ஈஸியாகவும் இருக்குது. இந்த மாதிரி 2 சைடும் போட்டிங்கன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளையோட லுக் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து பென்சிலில் இந்த மாதிரி ரெட் கலரில் தின்னாக ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பரோ இல்லை கலர் ஷீட்ஸ் இருந்ததுன்னா இதை நம்ம இதே மாதிரி கிஃப்ட் பண்ணுறதை விட ஒரு க்யூட்டான பென்சிலில் வச்சு கிஃப்ட் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸ்ட்ரிப்ஸ் வச்சுட்டு அப்படியே ஒட்டிட்டு வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ லேஸாக எங்கே கார்னரில் வச்சு ஒட்டுவோம் இல்லையா, அந்த இடம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பென்சில் நமக்கு அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை ஆஃப்டர்வர்ட்ஸ் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பென்சில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஃபெவிகால் அதுக்கப்புறம் ஷார்ப் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே கார்னர்ஸில் மட்டும் அந்த ஸ்ட்ரிப்ஸில் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது அந்த ஷெல்லோட பேக் சைடில் ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு நம்மளோட பென்சிலோட அந்த கார்னர் இருக்குது இல்லையா, அந்த இடத்த ஒட்டிடுங்க. எழுதுகிற சைடு இல்லை, இன்னொரு சைடில் ஒட்டிடுங்க. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா பாண்டா செய்ய போகிறோம். அதுக்கு இந்த 2 ஷெல்லுலேயும் பாண்டாவோட ஹேண்ட்ஸ் வரைகிறோம். அது ஒரு பவ் மாதிரி ஒரு ஷேப் எடுத்து வரைய போகிறோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஷேப்பில் 2 அதனுடைய ஹேண்ட்ஸ் 2ம் வரைகிறோம். அதே நேரத்தில் குட்டி குட்டியாக அதுக்கு கால் இருக்கும், அது 2 வரைகிறோம். ப்ளஸ் காது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அதனுடைய ஹேண்ட்ஸ் மாதிரி. ஸோ நடுவில் ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் பாண்டாவோட ஹேண்ட்ஸை வந்துட்டு ஆர்ம்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து அதனுடைய பாதம் இந்த மாதிரி 2 சைடில் லேசாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஒட்டிடலாம். க்யூட்டாக இருக்கும் குட்டீஸ். இது இந்த ஷெல்லில் நீங்கள் பாண்டா செய்கிறப்போ அவ்வளோதான், அதனுடைய பாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா பாண்டா எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. அடுத்து பாண்டாக்கு 2 பெரிய பெரிய காது, அதை வந்துட்டு க்யூட்டாக அந்த இடத்துல ஒட்ட போகிறோம். அது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல. அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்திங்களா பாண்டா எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து நம்ம அதுக்கு கண்ணு, வாய், மூக்கு வரைய போகிறோம். அங்கே கேப் சின்னதாக இருக்கிறனால சார்ட் பேப்பரில் சின்னதாக கட் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஐஸ் வரைகிறேன். அவ்வளோதான் குட்டீஸ். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா பார்த்திங்களா அழகான இது ஒரு மூக்கு, அதனுடைய வாய், அவ்வளோதான் குட்டீஸ். நம்மளோட க்யூட்டான பாண்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாண்டாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ட் எதுன்னா பேம்பூ பிளான்ட். ஸோ ஒரு சின்னதாக ஒரு பேம்பூ ட்ரீ மாதிரி சின்னதாக ஒன்று வரைஞ்சி க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி அதில் லீவ்ஸ் கொஞ்சம் ஒட்ட போகிறோம். உங்ககிட்ட க்ரீன் கலர் சார்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒயிட் கலர் ஷீட் எடுத்து க்ரீனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கொஞ்சம் லீவ்ஸ் வரைய போகிறோம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி அந்த பிளான்ட்டில் கொஞ்சம் லீவ்ஸை அங்கங்கே ஒட்டிடலாம். அவ்வளோதான் குட்டீஸ், பேம்பு பிளான்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பேம்பு பிளான்ட் பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பேம்பு பிளான்ட் எவ்ரிடே ஒரு குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. பேம்பு பிளான்ட்டு சாகிற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட பென்சிலை வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரிப்ஸை எடுத்து பென்சில் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். எதுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்தேன்னா, பாண்டா வந்துட்டு நம்ம அதில் ஸ்டிக் பண்ணுறப்போ இது ஒரு பேம்பு பிளான்ட் மாதிரி தெரியும். அதுக்காக க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் எடுத்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான் குட்டீஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பென்சில்லையும் ஹாட் க்ளூ கன் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். வீட்டில் இருந்த 2 ஷெல்லு ப்ளஸ் கொஞ்சம் கலர்ஸ், ஒரு பிளாக் ஷீட் வச்சுட்டு எவ்வளோ அழகான 2 கிஃப்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா குட்டீஸ். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டில் நிறைய பெஸ்ட்டு கொண்டு வரலாம். ஸோ நம்மளோட தீமே வந்துட்டு ரெடியூஸ் வேஸ்ட் பை ரீயூசிங் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு